தேவனுக்கு அருமையான பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் மகா இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். விசுவாசமாய் இந்த நாட்களிலும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். பிறப்போவும் புது வருடமாகிய 2026ஆம் ஆண்டு ஒரு ஆசீர்வாதமான ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்களை தரப்படுத்தும் ஆண்டாக அமையத்தக்கதாய் வாழ்த்துகிறேன். விசுவாசமாகிய இந்த நெல்லும் கிறிஸ்தவ மிஷனரி சபை மயிலாம்பவழி கிறிஸ்தவ மிஷனரி புல்லுமலை மக்களை இயேசு கிறிஸ்து நாமத்தால் இந்த புதுவருட வாழ்த்துக்களை கூறி உங்களை வாழ்த்தி உங்களை இந்த காணொளி ஊடாக சந்திப்பதை இட்டு மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான தேவனுடைய பிறப்போரும் கிறிஸ்துமஸை குறித்தும் புத்தாண்டை குறித்தும் நீங்கள் மகிழ்ச்சியாய் இருப்பீர்கள். இந்த நாட்களிலும் அநேக காரியங்களை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த ஆண்டு புறம் அநேக நெருக்கடிகள், ஆனால் தொடரும் ஆண்டுகளில் அந்த நெருக்கடிகள் குறையும் என்று சொன்னால், என்னை பொறுத்தவரையில் ஆவிக்குரிய ரீதியாக எங்களுக்கு நெருக்கடிகள் குறைய போவதில்லை. நெருக்கடிகள் இன்னும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறபடியால் அநேக உபத்திரவங்களை பாடுகளை நாங்கள் கடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அந்த உபத்திரவங்களின் மத்தியில் நாங்கள் தேவனுக்குள்ளாய் வாழவும் தேவனுக்குள்ளாய் வளரவும் அந்த உபத்திரவங்கள் நமக்கு உதவியாக இருக்கிறது. என்றால் உபத்திரவப்படுகிற வேளையில் தான் நாங்கள் அதிகமாய் ஆண்டவரை தேடுகிறோம். கஷ்டப்படுகிற வேளையில் தான் அதிகமாய் தேடுகிறோம். நல்லா இருக்கிற வேளையில் தேடுகிறது குறைவு. நெருக்கடிகள் கூடுகிற போது ஆண்டவரை அதுபோல் நெருக்கடிகள் அதிகமாகிற போது இன்னும் அதிகமாய் கர்த்தரை நாங்கள் கிட்டி சேர அது நமக்கு வாய்ப்பு ஏற்படுத்துகிறது. பிலிப்பியர் சொல்கிற போது பவுல் சொல்கிறார், கர்த்தருக்குள்ளாய் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்கிறார். அவர் சிறையில் இருப்பிலிருந்து அந்த பிலிப்பியரில் கடிதம் எழுதுகிற போது கர்த்தருக்குள்ளாய் நீங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லுகிறார். அவை சந்தோஷம் எப்படி வரும்? தேவன் என் கூடவே எப்பொழுது இருக்கிறார் என்ற விசுவாசமும் நம்பிக்கையும் தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஆகவே எந்த சூழ்நிலையிலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று பவுல் எழுதுகிறார். ஏனென்று சொன்னால், அவர் சிறையில் இருக்கிறார், அவருக்கு உபத்திரவங்கள் இருந்தது, அவருக்கு சவுக்கடிகள் கிடைத்தது, அவரை துன்பப்படுத்தினார்கள், ஓடினார், ஒழித்து கொள்ளவில்லை, ஓடினார், அவரை துரத்தி வேட்டையாடினார்கள். ஆனாலும் அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தருக்குள்ளாய் மனரம்யமாய் சந்தோஷமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். ஏனென்றால் என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அவர் தைரியமாய் சொல்கிறார். எப்படி அந்த நம்பிக்கை வந்தது? தேவன் என்னோடு கூட இருக்கிறார். திராணிக்கு மேலாய் சோதிக்கப்படாதபடி சோதனைக்கு தப்புகிற வழியை காட்டுகிற என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தபடியால் அவர் தைரியமாய் சந்தோஷமாய் செயல்பட்டார். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? இதுதான் இப்பொழுதுள்ள கேள்விக்குறி. அநேகர் ஆலயத்துக்கு வருகிறோம். ஆலயத்துக்கு வர்ற போது மாத்திரம்தான் சிரிச்சிட்டு வர்றோம். ஆலயத்துக்கு வெளியால் போனால் துக்கமும் வேதனையும் கண்ணீரும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது எப்படி இருக்குன்னா இரட்டை வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையை இரட்டை வாழ்க்கையா என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெளிப்புறத்தில் நாங்கள் கிறிஸ்தவர்கள், உள்புறத்தில் பிசாசு. ஏனென்றால் அங்கு எல்லா அசுத்தங்களும் நிறைந்து காணப்படுகிறது, எல்லா வேசித்தனங்களும் நிறைந்து காணப்படுகிறது, எல்லா பொய்களும் மாயைகளும் வெளியில் காணப்படுகிறது. உள்ளே வந்தால் இவர்களைப் போல் பரிசுத்தவான்க இல்லை என்ற நிலைக்கு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது மாய்மாலம், இது பித்தலாட்டம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாய் நாங்கள் உருவாகும் அளவும் பவுல் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கலாத்தியரிலே 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், என் பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவு உங்களுக்காய் நான் மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். கர்ப்ப வேதனை என்பது ஒரு பெண்ணுக்கு தெரியும் எவ்வளவு வேதனை. ஒரு 10 மாதம் ஒரு பிள்ளையை சுமக்கிற போது அந்த மகள் படுகிற வேதனை, அதுக்கு அப்புறம் பிரயாசம், தன்னுடைய உயிரே கொடுத்து அது ஒரு பிள்ளையை பெறுவதற்காக அந்த மகள் படுகிற வேதனை பிள்ளையை பெறுகிற தாய்மாருக்கு தெரியும், ஒரு பெண்ணுக்கு தெரியும். பவுல் சொல்லுகிறார், நான் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாய் உருவாக்கும் அளவும் கற்ப வேதனைப்படும். அவருடைய வேதனை எப்படின்னா நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாய் உருவாக்கி விட வேண்டும்.
என்று பாருங்கள். இந்த புது வருடம் ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் வாக்குத்தத்தம் கொண்டு வந்து வருவாங்க. அந்த வாக்குத்தத்தத்துக்காகவே வருகிற கூட்டம் கிறிஸ்தவத்தில் உண்டு. வாக்குத்தத்தம் உண்மை உள்ளது. எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உண்மை. ஆனால் வாக்குத்தத்தத்துக்கு பின்பாக ஆண்டவர் நிறைய காரியங்களை வைத்திருக்கிறார். அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வாக்குத்தத்தம் என் வாழ்வில் செயல்பட வேண்டுமானால் நான் கிறிஸ்துவுக்கு பிரியமாயிருக்க வேண்டும், கிறிஸ்துவுடைய வழிகளில் நடக்க வேண்டும். நீயும் தேவனாய கர்த்தருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடந்தால்தான் இந்த வாக்குத்தத்தம் வந்து ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிற இடத்தில் வாக்குத்தத்தம் எல்லாவற்றிலும் முன்னும் பின்னுமாய் ஆண்டவர் சில நிபந்தனைகளை வைத்திருக்கிறார். அந்த நிபந்தனைகளை அறியாபடி வாக்குத்தத்தத்தை மாத்திரம் நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம்னா அது எங்கள் வாழ்வில் பறிக்கவும் மாட்டாது, செயல்படவும் மாட்டாது. 22 அதிகாரத்தில் நீ போகிலும் ஆசீர்வதிக்கப்படா, வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படா, உன் மாப்பிசையும் தொட்டி ஆசீர்வதிக்கப்படும். சரியா? அநேக ஜாதிகளே கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டாய் என்று நிறைய வாக்குத்தத்தங்கள். ஆனால் அதற்கு முன்பாய் என்ன சொல்லப்படுது? ஆண்டவர் சொல்றார், நீ தேவனாய கர்த்தருடைய கற்பனையை கீழ்ப்படிந்து அதன்படி நடந்தால்தான் இவையெல்லாம் செயற்படும். அப்படி நிறைய பேர் வருவாங்க. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாய் நாங்கள் இருப்போம் இருந்தால் வாக்குத்தத்தம் நமக்குள்ளாய் செயல்படும். ஏனென்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட. இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? இந்த சந்தோஷம் நமக்கு இருக்கிறதா? வானத்தை பூமிப்படுத்த சர்வவல்லவர் நம்மோடு இருக்கிறான்னு சொன்னால் அதை விட மேலான சந்தோஷம் நமக்கு கிடைக்காதே. ஆகவே நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாய் கட்டி எழுப்பப்பட வேண்டும். அதுதான் முக்கியம். நீங்கள் வாக்குத்தத்தத்துக்காக சிலரை வந்திருக்கலாம். ஆனால் சபை, கிறிஸ்தவ மிஷனரி சபையின் நோக்கம் என்ன? உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாய் உருவாக்குவதான் நோக்கம். கிறிஸ்துவுக்குள்ளாய் உருவாக்கி விட்டோம் என்று சொன்னால் நாங்கள் எந்த நிலையிலும் தேவனை பிரியப்படுத்துவர்களாய் இருப்போம். சில பேர் வாக்குத்தத்தத்துக்காக வந்திருப்பாங்க. ஆனால் எந்த காலத்திலும் இருக்க வேண்டிய ஒரே எண்ணங்கள் பவுல் சொன்னது போல் கிறிஸ்துவுக்குள்ளாய் நாங்கள் உருவாக்கப்பட வேண்டும். அதுதான் நோக்கமே. சபையின் நோக்கமே ஒவ்வொருவனை கிறிஸ்துவுக்குள்ளாய் உருவாக்கி விட வேண்டும் என்பதுதான். கிறிஸ்துவை போல அவன் வாழ்க்கையை மாற்றிவிட வேண்டும். நம்மில் கிறிஸ்துவை மற்றவர்கள் காண வேண்டும். இன்று நம்மில் கிறிஸ்துவை மற்றவர்கள் காணாதபடியால் மற்றவர்கள் கிறிஸ்துவண்டையில் வருவதற்கு தயங்குகிறார்கள். தேவனுக்கு அருமையான பிள்ளைகளே, நம்மில் கிறிஸ்துவை காணவில்லை. ஆலயத்தில் வருகிற போது பக்குவமாய் பயபக்தியாய் வருகிறோம். ஆனால் வெளியில் நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று வெளியில் உள்ளவர்களிடம் கேட்டால் தெரியும். அதைவிட உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோடு கேளுங்கள், நான் கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ்கிறேன் என்று அவங்ககிட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்க. மனைவியிட்ட கேட்டால் கணவனை பற்றி சொல்லுவாங்க, கணவனை கேட்டால் மனைவி எடுத்து. அல்லது பிள்ளைகளிடம் கேட்டு பாருங்க. நீ வேறு இடம் போக தேவையில்லை, உங்களோட பிள்ளைகளை கேட்டு பாருங்க, நான் கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழணும்னு அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க கூட இருக்கிறாங்க. நிறைய போலிகள் நிறைய வந்து கொண்டிருக்கின்றன. நிறைய பேர் போதிக்கிறாங்க. ஆனால் அவங்களோட குடும்பத்திலேயே ஒழுங்கான ஒரு வாழ்க்கை கிடையாது. மனைவியோட ஒழுங்கான வாழ்க்கை கிடையாது. அவள் திட்டிட்டு இருக்கிறாள். இவன் ஊழியம் என்று போகிறான், குடும்பத்தை கவனிக்கிறான், இல்லை பிள்ளைகளை கவனிக்கிறான், இல்லை வேறு என்ன ஊழியம் செய்கிறான், என்ன அட்டுழியம் பண்ணுறான். ஆனால் இவங்களாம் ஊழியம் செய்கிறாங்க. இவங்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் விளையுது. சொந்த குடும்பத்தையே சரியாக கவனிக்க தெரியாமல் ஊழியம் செய்கிறாங்க. இப்படிப்பட்ட மக்களை மக்கள் வரவேற்கிறாங்க. ஏன்னா அவங்களும் அப்படித்தானே வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ரெட்டை வாழ்க்கை, போலி வாழ்க்கை, பொய்யான வாழ்க்கை. மனைவி இருப்பாள், இன்னொன்றை வச்சிருப்பாங்க. இப்படியான கிறிஸ்தவர்கள் நிறைந்து போயிருக்கிற இந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவம் இன்று அழிந்து போகிறதுக்கு கிறிஸ்தவர்களே காரணம், ரட்சிக்கப்படாதவங்க அல்ல. இன்றைய கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதுக்கு கிறிஸ்தவன் காரணமே தவிர கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவன் அல்ல. நாங்கள் பண்ணுகிற அநியாயம், நாங்கள் பண்ணுகிற அட்டூழியம், நாங்கள் செய்கிற அக்கிரமத்தின் நிமித்தம் மற்றவர்கள் கிறிஸ்துவின் நாமம் என்று தூஷிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அதை குறித்து வேதனை அடைகிறேன், துக்கம் அடைகிறேன், கண்ணீர் வடிக்கிறேன். நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்களேன். நாங்கள் இரட்டை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கோம்.
ஊழியக்காரன் வந்து சொன்னார், ஒரு தெருவில் 3 குடும்பம் இருக்கா, 3 சபைக்கு போகிற 3 குடும்பம். இந்த குடும்பங்களோட அடிப்படையை பார்த்து அங்கே ரட்சிக்கப்படாத அந்த மற்ற மனுஷன் கேட்குறான், ஐயா இவங்களோட தொல்லை தாங்க, இந்த சபையாற்ற தொல்லை தாங்க, காலையிலேருந்து மாலை வரை சண்டை பிடிக்கிறாங்க, ஆனால் இவங்க ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகிறாங்க. இது கிறிஸ்தவமா? இது பிசாசினுடையது. தேவனுக்கு அருமையான, கிறிஸ்து உங்களுக்குள்ளாய் உருவாக்கப்பட வேணும்னா இந்த பாஸ்டர் மோசேயும் எப்சிவாவும் பிரயாசப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு வேலை இல்லையா? இந்த சாக்கடையில் கிடந்து அவங்க இஷ்டப்பட வேண்டுமா? இல்லையே. 1000 பேர் சபையை நடத்துகிறோட ஒருவனே கர்த்தருக்குள்ளாய் கொண்டு போய் சேர்வதே பெரிய பாக்கியமாயிரும். 1000 பேரை வச்சு இங்கே ஓட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒருவனை கிறிஸ்துவுக்குள்ளாய் கலந்து, அப்பா இவனையாவது கொண்டு வந்து சேர்த்தேன், இவளையாவது கொண்டு வந்து சேர்த்தேன் என்பதே எங்களுக்கு கிடைக்கிற பெரிய ஆசீர்வாதம். நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, கணவர் இருந்தால் தான் அந்த பெரிய சபை, கணவர் இருந்தால் தான் வல்லமையான சபை. அந்நிய ஆவியில் போட்டு, அந்நிய ஆவியை கொடுத்து கூட பேசியிருக்கிறேன், அந்நிய பாஷையில் போட்டு சபையை போட்டு பாலடித்து சீரழித்து குதித்து கும்மாளம் விட்டால் அது ஆவிக்குரிய சபை. சத்தியத்தை பேசி சத்தியத்தில் வழிநடத்தினா இது ஆவிக்குரிய சபை இல்லை. அப்படித்தான் மக்கள் நினைக்கிறார். ஆனால் பவுல் சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களுக்குள்ளாய் உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனைப்படுத்த வேதனை எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் உங்களை குறித்து நான் சந்தேகப்படுகிறேன். அவருக்கே சந்தேகம், அங்கே உண்மையா கிறிஸ்தவங்களா இல்லையா கிறிஸ்தவனா அவருக்கு சந்தேகம். நான் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நானும் சந்தேகப்படுகிறேன், உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சந்தேகப்படுகிறேன். இன்று நேற்று வந்து ரட்சிக்கப்பட்ட மக்கள் எவ்வளவு தூரமா அவண்டுக்குள்ளா வைராக்கியம் இருக்க தெரியுமா? உனவரே நான் வரும்போது ஒரு சகோதரிக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன், மகேஸ்வரி என்ற சகோதரி. அந்த சகோதரி வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றம் உண்டா நீங்கள் பார்க்குறீங்க தானே. ரட்சிக்கப்பட்ட பின்பா இந்த சகோதரி தன்னுடைய பிள்ளைகளுக்காய் சுகமில்லாத போது பாஸ்டரை கூப்பிடுவார், பாஸ்டர் வேலையில் இருப்பார், அதில் இருப்பார். என் பிள்ளைக்கா நான் ஜெபிக்கிற போது அந்த இடத்தில் அந்த சுகம் கிடைக்கிறதை கண்டு அந்த மகள் கத்தரை இன்னும் மகிமைப்படுத்தி இன்னுமாய் கத்தருக்குள்ளாய் வளர்ந்து கொண்டிருக்கேன் நீங்கள் பார்க்குறீங்க தானே. ஆனால் உங்களுக்கு தலைகடி காய்ச்சலன்னா பாஸ்டர் வந்து ஜெபிக்கணும். ஏன் உங்களோட ஜெபம் கேட்கப்படாதா? அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு விசுவாசம், உங்களுடைய ஜெபமே உங்களுக்கு கேட்கப்படாதுன்ற விசுவாசம் தான் உங்களுக்கு இருக்குது. தேவனுக்கு அருமையான பிள்ளை, கிறிஸ்துவுக்குள்ளாய் நீங்கள் உருவாக வேண்டும். கிறிஸ்துவை போல நாங்கள் மாறிக்கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷம் பிறகு நீங்கள் வாக்குத்தத்தத்தை காத்திருக்கிறீங்களே, ஒவ்வொரு வருஷம் பிறகு என் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டதா, என் கோபத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைச்சதா, என் பொய்யான வாழ்க்கையிலிருந்து எனக்கு விடுதலை கிடைச்சதா, என்னை மன்னியாத தன்மையிலிருந்து எனக்கு விடுதலை கிடைச்சதா என்று சொல்லி உங்களை ஆராய்ஞ்சு பார்க்குறீங்களா? இல்லை, அதெல்லாம் ஆராய மாட்டீங்க. சபை என்ன தெரியுது? சபையே எனக்கு தரையில்லை, சபையே எனக்கு முதலிடம் கொடுக்கல, சபையே எனக்கு மக்க தரையில்லை, சபையே எனக்கு சாப்பாடு தரையில்லை, என்ன ஏன் முன்ன விட இல்லை. இதில் தான் நீங்கள் அடிபட்டு இருக்கிறீங்க. நிறைய ஊழியக்காரங்க இங்கே வராங்க, அவங்க என்னத்துக்கு வராங்க? பெரும்பாலான மக்குக்கு தான் வராங்க. எனக்கு ஊழியம் தருவீர்களா? உனக்கு என்ன ஊழியம் கொடுக்குற? முதலாவது சாட்சியாய் வாழ, அதுதான் தேவனுக்கு செய்கிற முதலாவது பெரிய ஊழியம். என்னில் கிறிஸ்து காணப்பட வேண்டும், என்னுடைய வாழ்க்கை தரத்தில் கிறிஸ்து வழிபட வேண்டும். கிறிஸ்துவோட மன்னிக்கிற தன்மை, கிறிஸ்துவுடைய கீழ்ப்படுகிற தன்மை, கிறிஸ்துவுடைய சாந்த குணம், கிறிஸ்துவுடைய இச்சை அடக்கை, கிறிஸ்துவுடைய பண்புகள் என்னில் வெளிப்பட்டால் மற்றவன் கிறிஸ்துவை காணுவான். நம்மில் கிறிஸ்துவா வெளிப்படுறார். சண்டை சச்சரவு பண ஆசை இதுயெல்லாம் வெளிப்படுது. ஆத்தா குறைக்கு சர்ச்சுக்கு வராங்க, சர்ச்சில் நிற்கிறாங்க, அதுக்கு பிறகு அந்த ஊழியக்காரன் வீட்டில் சாப்பிட்றாங்க, அங்கேருந்து களவெடுத்துன்னு போகிறாங்க. எப்படிப்பட்ட கிறிஸ்துவ நம் கிறிஸ்துவ பாருங்க. பாவம், அவங்ககிட்ட கேட்டு அவங்க கொடுத்தா அவங்களுக்கு பட்டினி வறுமையெல்லாம் அவங்களுக்கு பாடம். அவங்க அதுலேருந்து தான் வந்துருக்கிறாங்க. அவங்களுக்கு பட்டினி இருக்கிற பெரிய கேட்டாலே அவங்க அள்ளி கொடுத்து போட்டு பட்டினி கிடப்பாங்க. ஆனால் அவங்ககிட்டே வந்து களவெடுத்து போகிற கூட்டம் இங்கே இருக்கு. துக்கத்தோடு சொல்லுகிறேன், வெட்கத்தோடு சொல்லுகிறேன். தேவனுக்கு அருமையான பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள்ளாய் நாங்கள் உருவாக்கப்பட வேண்டும். பரிசுத்தத்தில் மென்மேலும் பரிசுத்தம் அடைய வேண்டும், உண்மையில் மென்மேலும் உண்மை அடைய வேண்டும், நீதியில் மென்மேலும் நீதியாக இருக்க வேண்டும், சாந்தத்தில் மென்மேலும் சாந்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஒழுக்கத்தில் ஒழுக்கமாக இருக்க வேண்டும்.
பேசுகிறது உங்களுக்கு கடினமாக இருந்தாலும் கூட நான் சத்தியத்தை சொல்ல வேண்டிய நிலை இருக்கிறேன். சரி, வயது வந்த ஆண்கள் இவர்கள் இந்த வாலிப பிள்ளையுடைய சிரிப்புக்காகவே வருகிறார்கள். அது சிரிச்சா இவர்களுக்கு ஒரு திருப்தி, அதில் சந்தோஷப்படுகிறார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? விபச்சாரத்தை விட மனதில் சிந்தனை இருந்தாலே பாவம். ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே பாவம், ஒரு ஆணை இச்சையோடு பார்த்தாலே பாவம். இங்கே சொல்லுகிறார் எபேசியர் 4:11, நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவளாய் கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சிக்கு அளவுக்கு தக்க பூரண புருஷர் ஆகும்படி சபையை கொடுக்கப்பட்டிருக்கு, ஊழியங்களை கொடுக்கப்பட்டிருக்கு, ஊழியக்காரர்களை கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்? நம்மை கிறிஸ்துவில் நிறைவான வளர்ச்சிக்கு, கிறிஸ்துவை போல நாங்கள் வாழத்தக்கதான அந்த முதிர்ச்சி அடைவதற்காக சபை கொடுக்கப்படும். சபை என்னது கொடுக்கப்பட்டிருக்கு? உங்களுக்கு கஷ்டப்படுற சாப்பாடு கொடுக்கறதுக்கு, அல்லது உங்களோட வீட்டை வந்து விசாரிக்கிறதுக்கு, அல்லது உங்கள் சிவமில்லாத ஜெபம் பண்ணுறதுக்கு அல்ல. சபை உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாய் உருவாக்குவதற்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் 13 வயது பெருசாக போயினோடனே இதுகளுக்கு லவ் தொடங்குது. என்ன வாழ்க்கை வாழுறீங்க? முதிர்ச்சி என்பது ஒரு 30-35 வயது தான் முதிர்ச்சி. இந்த வயதில் அவர்கள் உழைத்திருப்பார்கள், கஷ்டப்பட்டிருப்பார். இந்த வயதில் அவர்களுக்கு திருமணமாகிற வயது, குடும்பத்தை நடத்தக்கூடிய வயது முதிர்ச்சி வயது. ஆனால் இப்போ 15-16 வயதிலே இவங்களுக்கு திருமண ஆசை. வாலிப பிள்ளைகளே, யோசிச்சு பாருங்கள், நீங்கள் என்ன செய்கிறீங்க? நீங்கள் போகிறதுக்கு வழியே காண இல்லை, இதுக்குள்ள உங்களுக்கு திருமண ஆசை. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருக்க தெரியல. வாழ்க்கையில் நல்ல முறையில் நான் முன்னேறணும், நல்ல வாழ்க்கையமும் நல்ல எதிர்காலமும். ஆனால் இந்த ஆசைகள் கூட இருக்கு. கிறிஸ்துவுக்குள்ளாய் உருவாக்கப்பட வேண்டும். அதனால் தான் சபை இருக்கிறதா? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு வளர்வு உருவாக்கப்பட வேண்டும். அதனால் இவர்கள் சீர்பருந்து பக்தி விருத்தி அடைவதற்கு அப்போஸ்தலராம் தீர்க்கதரிசிகளையும் சுவிசேஷ மேய்ப்பர்களையும் போதகர்களையும் சபையில் ஏற்படுத்தி கொடுக்கப்படுகிறது. என்னத்துக்கு? உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக உருவாக்குறது. தேவனுக்கு அருமையான பிள்ளை, நாங்கள் உருவாகிறோமா? நாங்கள் உருவாகாதபடி என்ன நடக்குது? நாம் இனி குழந்தைகளாக இராமலும் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு எதுவான தந்திரமுள்ள போதனைகளால் பலவற்றினால் பலவித காற்றின அலைகளைப் போல் அடிக்கப்பட்டு அலைகிறளாயிராமலும். பலவித போதனைகளால் நீங்கள் அலையாதபடி கிறிஸ்துவுக்குள்ளாய் நீங்கள் கட்டப்பட வேண்டும். இன்றைக்கு வந்து தீர்க்கதரிசனம் என்ற பேரில் நிறைய பேர் வந்து சொன்னாங்க. பாஸ்டருக்கு வந்து சொல்லியிருக்காங்க, கர்த்தர் உங்களுக்கு காரை தருவார். அவர் கேட்கவில்லை, அவருக்கு காரை பற்றி அவருக்கு நினைப்பு இல்லை. அவர்கிட்ட நினைப்பு முழுக்க இந்த ஜனங்களை கொண்டு வந்து செய்யும். அதை தந்தால் வேண்டாம் விடாதீங்க, வேண்டுங்க. ஏன் இவங்க எப்படி சொன்னாங்க? இவங்க சொன்னால், இவங்க கார் வந்து இருக்கிற இவருக்கு 1000 ரூபா காசை கொடுப்போம். இதுக்காக உங்கள்கிட்ட காசு பிடுங்கிறதுக்கு தான் தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க. ஏனெண்டா 5 லட்சம் காருக்கு ஒரு 1000 கூட கொடுத்தாலும் அது பிரயோசனமாக இருக்குங்க. இதை பிழைப்புக்காகவே என்று ஊழியம் செய்கிற தீர்க்கதரிசனம் நிறைய பேர் வந்துட்டாங்க. பாஸ்டருக்கே வந்து, பாஸ்டர் உங்களுக்கு ஜெபம் காணாது பாஸ்டர். ஏன் இவ்வளோ நாளும் இவங்க ஊழியம் செய்துட்டு வந்திருக்கிறாங்க. இவ்வளோ நாளும் இந்த சபையை கட்டினது இவங்க தான். அதான் வந்து ஜெபம் காணாது பாஸ்டர், ஜெபிங்க பாஸ்டர். யாருக்கு சொல்கிறோம்? போயிட்டு நீ முதல் ஒழுங்கா ஜெபி, நீ முதல் உன் வாழ்க்கையை கட்டு, நீ முதல் ஒழுங்கா இரு. நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். வேதனை உண்டாக்கும் வழிகள் நம்மிடம் உண்டோ என்று ஆண்டவரோட நெஞ்சு ஆராய்ஞ்சு பாருங்க. இது அப்படி இல்லை. மற்றவனை குறை சொல்ற, மற்றவனை குற்றப்படுத்துறது விளங்க. அதுதான் பவுல் சொல்ற. அதே இதில் நான் உங்களுக்கு எச்சரிக்கிறது என்னவென்றால், 14 எபேசியர் 4 நின்று கொள்ளுங்க. 11 ஆரம்பிச்சிருக்கிறேன். 14வது வசனம் சொல்லி, உங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கிறேன், மற்ற புது ஜாதிகள் தங்களுடைய வீணான சிந்தையை நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருந்து. மற்ற புறஜாதிகள்னா ரட்சிக்கப்படாதவங்க, ஆண்டவர் அறியாதவங்க. 2 மனசு வச்சிருக்கிறாங்க, 2 புருஷன் வச்சிருக்காங்க, ஒன்றை விட்டு ஒன்றை பிடிக்கிறாங்க.
இப்படியான காரியம் நீங்கள் செய்யாதீங்கண்ண. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்குது. இதுதான் வேதனைக்குரிய காரணம். அவங்க என்ன செய்கிறாங்க அதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. அப்படியே நாங்கள் எப்படி நம்ம கிறிஸ்தவன்னு சொல்லுறது? வெட்கமா இல்லை? அவமானமா இல்லை? வீணான சிந்தையை நடவாமல் இருந்து உங்களை காத்துக்கொள்ளுங்க. பாருங்க 19 சொல்றார், உணர்வில்லாதவளே நாம பாவம் செய்கிறோம் என்று உணர்வில்லாதவளாய் சகலவித அசுத்தங்களையும் சகலவித அசுத்தங்களை ஆவலோடு நடப்பிக்கிறேன்டா சகலவித அசுத்தங்களை சந்தோஷத்தோடு செய்கிறாங்களா? எங்கள் ஆக்களை பக்கத்து வீட்டில் கெட்டு பார்த்தா தெரியும் எவ்வளோ சண்டை பிடிக்கிறாங்க, எவ்வளோ தூஷணம் இவங்களோட வாயிலிருந்து வருகுதுன்னு. சகலவித அசுத்தங்களை ஆவலோடு நடப்பித்து தங்களை காம விவாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். காம விகாரம், வேசித்தனம் சபை மக்களிடையே காணப்படுகிறது என்பதை நாங்கள் துக்கத்தோடு சொல்லிக்கொள்றோம். இதை விட்டு அதை பிடிக்கிறது, அதை விட்டு இதை பிடிக்கிறது. நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளுகிறவன் இப்படி செய்ய மாட்டான். அதனால்தான் நிறைய பேரை சபையை விட்டு கலைச்சி விட்டதுக்கு காரணம் இதுதான். இப்படி வேசித்தனம். என்ன நிறைய பேர் இருக்கிறீங்க, மனம் திரும்புவதற்கு ஆண்டவர் சந்தர்ப்பம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இவ்விதமாய் நீங்கள் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றார், முந்தின நடக்கையில் மோசம் போன இச்சைகளில் நாளே கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து விடு. இந்த புதிய வருடத்தில் நீங்கள் பழைய பாவ மனுஷனை கழுவுங்க, எரிச்சலை கழுவுங்க, வேசித்தனத்தை கழுவுங்க, பொய் சொல்கிறத கழுவுங்க, களவெடுக்கிறத கழுவுங்க, மற்றவனை பொறாமப்படுறதை கழுவுங்க, மற்றவனை பற்றி குறை சொல்கிறத கழுவுங்க, மற்றவனை படுற எரிச்சல் படுறதை கழுவுங்க. கழுவி உங்கள் உள்ளான புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட புது மனுஷனை தடுத்து கொள்ளுங்கள். தேவ சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாம் எப்படி இருந்தால்? தேவனைப் போல இருந்தான், தேவனுடைய பண்புகளைப் போல இருந்தான், தேவனுடைய அன்பில் நிறைந்திருந்தான். எப்பொழுது பாவம் வந்து அப்போ மனுஷனாயிட்டு, அப்போ மாறிட்டான். உங்களிடம் பாவ மனுஷன் இருக்கிறான், அதை கழுவி புது மனுஷனாய் மாறுங்கள். தேவனைப் போல் மாறுங்கள், கிறிஸ்துவை போல் மாறுங்கள். தேவனுக்கு அருமையான பிள்ளைகள், ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாளும் இது உங்களுடைய தீர்மானமாக இருக்க வேண்டும். வருஷத்துக்கு ஒருக்கா வந்துட்டு வாக்கு தத்தம் பெறுவதில் இது உங்களுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உமக்குள்ளாய் நான் மாற்றம் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும், கிறிஸ்துவை போல மாற வேண்டும். ஒவ்வொரு நாளும் என்னுடைய பாவம் நீக்கப்பட வேண்டும், என்னின் அசுத்தம் என்னிடத்தை விடுபட வேண்டும், நான் இன்னும் கிறிஸ்துவை போல் வளர வேண்டும், இன்னும் கிறிஸ்துவை போல் வாழ வேண்டும் என்று நீங்கள் ஜெபியுங்க. நிறைய பேருக்கு கேன்சர் வருத்தமெல்லாம் வருகுது, அது அவன் அழிவு கொண்டு போகுது. கேன்சர் வருத்தம் உங்களை நரகத்துக்கு கொண்டு போகாது, ஆனால் பாவம் உங்களை நரகத்துக்கு கொண்டு போகும், கோபம் உங்களை நரகத்துக்கு கொண்டு போகும், எரிச்சல் உங்களை நரகத்துக்கு கொண்டு போகும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுவார், 2 கை உள்ளவனா நீ நரகத்துக்கு போகிறத விட ஒற்றை கையினா பரலோகத்துக்கு வரலாம். நிறைய பேர் வேதத்தை தப்பாக புரிஞ்சு கொள்கிறாங்க. நம்முடைய தழும்புள்ள காயங்களால் சுகமான ஒன்று சொல்லுகிறாங்க. எந்த சுகத்தை குறித்து? சரீர சுகத்தை தான் நான் நினைக்க. உண்மையாய் பாவத்திலிருந்து விடுதலை. ஏனென்றால் வியாதியோடு நாங்கள் பரலோகம் போக முடியும், கேன்சரோடு பரலோகம் போக முடியும், ஆனால் பாவத்தோடு பரலோகம் போக முடியாது, பொய்யோடு பரலோகம் போக முடியாது, காம இச்சையோடு பரலோகம் போக முடியாது. அது கேன்சரை விட பொல்லாத வியாதி. இதிலிருந்து நீங்கள் குணமாக வேண்டுமென்றால் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படும், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட வேண்டும். இயேசு இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கின்ற 1 யோவான் 1:7 பார்க்கிறோம். தேவனுக்கு அருமையான பிள்ளைகள், இந்த புதிய ஆண்டில்
புதிய வானில் புதிய ஒவ்வொரு நாளும் தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தாவே உம்மை போல் மாற எனக்கு என்னென்ன தடை இருக்கோ அதை நீக்க ஆவியான உதவி செய்யும். தேவன் உங்களுக்கு நல்ல ஆவியானவர் தந்திருக்கிறாரே. அவர் உங்களை பாவத்தை கண்டித்து நீதியை உணர்த்தலுக்கு தந்திருக்கிறாரே. அவரை பிடித்து கொள்ளுங்களேன். சும்மா அந்நிய பாஷை கத்தாதீங்க. ஆவியான என்னை மாற்றும், என்னுடைய பாவ மனுஷனை மாற்றும், என்னுடைய இருக்கிற அசுத்தத்தை மாற்றும், என்னிடத்தில் இருக்க கோபத்தை மாற்றும், என்னிடத்தில் இருக்க கசப்பை மாற்றும், என்னிடத்தில் மன்னியா தன்மையை மாற்றும், என்னில் வருகிற பாவ இச்சைகளை ஜெயம் கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்களேன். அதில் வைராக்கியப்படுங்களேன். அதில் வைராக்கியப்படுறதில்ல. வல்லமையை ஊற்றுன்னா ஓடிடுவீங்க. இந்த வல்லமையை ஊற்றுகிறோம்ன்றா ஓடிடுவீங்க. தேவனுக்கு அருமையான பிள்ளைகளே, அருமையான காலை வேளையில் தேவனுடைய கிருபையின் நிமித்தம் நான் உங்களை வேண்டிக் கொள்வேன் என்று சொன்னான். இந்த புதிய ஆண்டுக்குள்ளாய் நுழைகிறீர்கள். புதிய தீர்மானம் உன்னை கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதித்து வழிநடத்தும். கர்த்தாவே ஆசீர்வாதம் என்பது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கட்டும். தேவரே உம்முடைய கிருபையினால் என்னை மீட்டு இந்த இரக்கத்தினால் என்னை காத்திருக்கிற ஐயா. திருக்குமானை தந்து உளவாய் அன்பு கொந்திரே. இப்பொழுதும் ஆண்டவரே என்னை சுத்திகரியும். நான் ரட்சிக்கப்பட்டு பல வருடங்களாயிற்று, இன்னும் அதே பாவத்தில் இருக்கிறேன். ரட்சிக்கப்பட்டு பல வருடங்களில் இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கிறேனே. என்னை சீர்படுத்தி என்னை கழுவி சுத்திகரியும் என்று சொல்லி கேளுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் புதிய ஆசீர்வாதத்தை கொடு. புதிய ஆண்டு ஒரு மாற்றமுள்ள ஆண்டாய் மாறட்டுக்கும். கிறிஸ்துவை போல் வாழுகிற வாழ்க்கைக்கு அது உதவி செய்யட்டுக்கும் என்று சொல்லி கேளுங்கள். கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவார். அப்பொழுதுதான் நீங்கள் ஆசீர்வாதம் என்னவென்றால் அறிந்து கொள்வீர்கள். இதுவரை உங்களுக்கு ஆசீர்வாதம் தெரியலை. எல்லாம் துக்கமும் வேதனையும் கண்ணீரும். நீங்கள் எப்பொழுது உங்களை மாற்ற ஆரம்பிக்கிறோ, எப்பொழுது உள்ளார மனுஷன் மாற ஆரம்பிக்கணும், அப்பொழுது நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை வேளையிலேயே அது பிள்ளைகளோடு பேசிக்கிற அந்த வார்த்தை ஒவ்வொரு வாழ்விலும் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரட்டும். எங்களுடைய உணர்வுகளில் கர்த்தாவே உமக்கு பயப்படுற பயத்தோடு சேவிக்க எங்கள் வாழ்வில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்து நடத்தும்படி அச்சபிக்கிறேன். அது எங்கள் வாழ்வில் ஒரு புதிய ஆசீர்வாதங்களை கொண்டட்டுக்கும், புதிய செழிப்பை கொண்டு வரட்டும், ஆவிக்குரிய புதிய விடுதலையை கொண்டு வரும்படி அச்சபிக்கிறோம். இது அப்படி செய்து மறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய ஆண்டு ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அதன் மூலம் கர்த்தர் உங்களோடு இருக்கிறான் மற்ற காணத்தக்க ஆண்டு அமைய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை காத்து நடத்துவாரா என்று வாழ்த்தி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.